இங்க ரொம்பவுமே ஏழையான டாம்பிங்கிற ஒருத்தன் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்கான். அந்த ஊரை சேர்ந்த பாஸ்கரங்கிற பணக்காரன் டாம்பியை பார்த்ததும் இங்க இருக்கிற எல்லாத்த விடவே நான் தான் வசதியானவன், எனக்கு வணக்க வைக்க மாட்டேயான்னு அவனை எட்டி உதைக்கிறான். அது மட்டும் இல்லாம டாம்பியை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உன் பொண்டாட்டி எப்படி அழகா இருப்பால, எனக்கு காட்டுவியான்னு கேலி பண்ணி சிரிக்கிறான். டாம்பி பாஸ்கரன் அடிச்சதுனால நடக்க முடியாம வழியில ஆத்துக்கு நடுவில் இருக்கிற கல்லுல படுத்துக்கிறான். நைட்டு வீட்டுக்கு போய் பாக்குறான், அவன் பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கிறான். அதை பார்த்து டாம்பியும் இது பாஸ்கரனோட வேலைன்னு புரிஞ்சுக்கிறான். அவனை சும்மா விடக்கூடாதுன்னு பயங்கர கோவத்துல இருக்கிறான். அப்ப பாஸ்கரனும் டாம்பியை ஒரு ஆளை வச்சு கூப்பிட்டு விடுறான். அங்க போன டாம்பிக்கு ஒரு வேட்டியும் அவனோட பொண்டாட்டிக்கு ஒரு சேலையும் வாங்கி கொடுத்து ஒரு கல்லுக்கடையில டாம்பிக்கு வேலைக்கு சேர்த்து விடுறான். டாம்பி அந்த பணக்காரன் கூடயே எங்க போனாலும் போறான். அப்போ ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது அங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இதை பார்த்த டாம்பியும் இவ்வளவு கேவலமா எல்லா பொண்ணுகிட்டையும் நடந்துக்கிறான்னு நினைக்கிறான். ஆனா அதே நாள் நைட்டு மறுபடியும் டாம்பியோட வைஃப் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். டாம்பி வந்ததும் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். டாம்பி வைஃபும் இப்படி இவன் கிட்ட டெய்லி சீரழிகிறத விட செத்தே போயிடலாம்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. அடுத்த நாள் ஒருத்த வந்து பாஸ்கரன் கிட்ட தன்னோட பொண்டாட்டி ஓடி போயிட்டு தான் சொல்றான். நீ நல்லா பார்த்திருந்தா அவன் ஏன் ஓடி போறான்னு பாஸ்கரனும் அவனை அடிச்சுட்டு ஓடி போன பொண்டாட்டி நல்லவனாட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். இதையெல்லாம் பார்த்த டாம்பியும் இவனை கேவலமா பாக்குறான். இதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் பார்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.